இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பாதி லெமனை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க கொட்டை இல்லாமல், 1/4 கப் அளவுக்கு தயிர், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போது இதை ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 4 லவங்கம், சின்ன சைஸ் பட்டை, அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போது இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க போதும். இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் எல்லா சைடும் நல்லா மசாலா கலந்து வந்திருக்கு. இப்போது இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் போதும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே சிக்கன் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.